மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தினுடைய தொடர்ச்சியாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகின்ற கொண்டிருக்கிறார். சாலையினுடைய இரண்டு மதிக்கிலும் பல்லாயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் திரண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பினை அளித்து வருகிறார்கள். சாரை தப்பத்தை முழங்க பட்டாசுகளை விடுத்து மலர்களை தூவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எழுச்சியான ஒரு வரவேற்பினை இன்றைக்கு இந்த பகுதியிலே வழங்கி வருகிறார்கள். மக்கள் வெள்ளத்திலே அலைகடல் என திரண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் வெள்ளத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார். அந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தியினுடைய ஏற்பாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஏராளமான திரண்டு குறிப்பாக இந்த பகுதிக்கு வருவதற்கு முன்பாக மாதவரம் ரவுண்டோனா, அதே போன்று புழல் பகுதி, அதே போன்று செங்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக பாமக, பாஜக, தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் உற்சாகமான வரவேற்பினை அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து உற்சாக வெள்ளத்திற்கு மத்தியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வருகின்ற கொண்டிருக்க முன்னதாக இந்த பேருந்தில் ஏறுவதற்காக மாதவரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதிக்கு பகுதி வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தியுடைய ஏற்பாட்டில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக பெஞ்சமின், அப்துல் ரஹீம், சி.கே.எம். சின்னையா, கழகத்திற்கு அமைப்பு செயலாளர் திருவேற்காடு சீனிவாசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுகோபால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன் உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஏராளமான நிர்வாகிகள் அந்த பகுதியிலே குவிந்து அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமிக்கு மலர் கொத்து கொடுத்து இந்த உற்சாகமான வரவேற்பினை இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாதவரம் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகள் இன்றைக்கு எழுச்சி உரை ஆற்றவிருக்கிற 185வது சட்டமன்ற தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகள் நேற்றைய தினம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் ஆவடி 183வது சட்டமன்ற தொகுதியாகவும் அம்பத்தூர் 184வது சட்டமன்ற தொகுதியாகவும் எழுச்சி உரை ஆற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு 185வது சட்டமன்ற தொகுதியாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாதவரம் சட்டமன்ற தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகள் இந்த பகுதியில குவிந்திருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் மத்தியில எழுச்சி உரை ஆற்றுவதற்காக மக்கள் வெள்ளத்திலே இந்த பகுதிக்கு அலைகடல் என இந்த பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாதவரத்திலே மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கலை கல்லூரிகள் ஏற்கனவே இந்த பகுதியில தேவையாக இருக்கிறது. அந்த தேவையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்தவுடன் இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படும். கல்வியில உயர்கல்வியில பள்ளி கல்வியில மாபெரும் புரட்சி செய்த அதிமுக இந்த பகுதிக்கு மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி என்ற கோரிக்கை இருக்கிறது. அதனை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. மாதவரத்திலே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகிட, அதே போன்று மஞ்சம்பாக்கத்திலே ஐடி பார்க், அதாவது மென்பொருள் பூங்கா அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை பலமுறை இந்த விடியா திமுக அரசு வைத்து கூட கண்டுகொள்ளவே இல்லை என்கிற வேதனை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. அதே போன்று மாதவரம் விம்கோ இடையே மெட்ரோ ரயில் இணைப்பு வழித்தடம் ஏற்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. அதையும் இந்த பகுதி மக்களுக்காக இந்த திமுக அரசு செய்து கொடுக்கவில்லை. மாதவரம் ரவுண்டோனா முதல் செங்குன்றம் வரை போக்குவரத்து மிகுதியான இருக்கிறது. எனவே டோல்கேட் வரை உயர்மட்ட மேம்பாலம் வேண்டும் என்கிற கோரிக்கை வாகன ஓட்டிகள், அதே போன்று தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் நிறைவேற்றவில்லை. கழக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்கிற நம்பிக்கை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. செங்குன்றத்திலே ஆந்திரா மாநிலம் முதல் அதாவது நெல் கொள்முதல் செய்வதால் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்படுகிறது. எனவே மிகப்பெரிய ஒரு வாகன நிறுத்தமிடம், குறிப்பாக இந்த நெல் மூட்டைகளை ஏற்றி செல்வதற்காக வரக்கூடிய லாரிகள் ஏராளமாக இந்த பகுதிக்கு வந்து செல்வதால் அந்த வாகனங்களை நிறுத்துவதற்காக மிகப்பெரிய அளவிலே வாகன நிறுத்த இடம் வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கிறது. அந்த கோரிக்கை வைக்கப்பட்டும் கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. மாதவரத்திலே கிறிஸ்துவ மக்களுக்கு கல்லறை அமைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் கோரிக்கை இருக்கிறது. கழக அரசு அமைந்தவுடன் அதையும் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்கிற நம்பிக்கை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. செங்குன்றத்திலே வில்லிவாக்கம்
ஒன்றியம் மோரை ஊராட்சியிலே நிலுவையில் இருக்கக்கூடிய பட்டா வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிற திமுக அரசு நிறைவேற்றவில்லை. அதையெல்லாம் கழக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றி கொடுக்கும் என்கிற நம்பிக்கை இந்த மக்களிடத்துல இருக்கு. மாதவரம் தொகுதியை பொறுத்தளவிற்கு தொடர்ந்து மின்வெட்டு இருப்பதால் இங்கே மிகப்பெரிய அளவில் டிரான்ஸ்பார்மர் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை இந்த மக்களிடத்துல இருக்கிறது. குறிப்பாக அண்ணா திராவிட பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கழக அரசு அமைந்தவுடன் இதை நிறைவேற்ற கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. 2019 எடப்பாடியாரோட ஆட்சியில குற்றங்கள் குறைவாக இருந்தது. குறிப்பாக தாலுகாதோறும் நீதிமன்றங்கள் கொண்டு வரப்பட்டது. நீதிமன்ற தேவைகளுக்காக மக்கள் அல்லல்படக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட நிலையை அரசு உருவாக்கியது அன்றை. ஆனால் இன்றைக்கு மாதவரம் தாலுகாவிலே நீதிமன்ற கட்டிடம் வாடகையில இயங்கி வருகிற நிலைக்கு இந்த அரசு தள்ளி இருக்கிறது. அதற்கு நிரந்தரமான ஒரு கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்க. அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மேலும் எடப்பாடியார் தலைமையில இந்த கழக அரசு அமைந்தவுடன் இந்த மக்களுக்கு இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்கிற நம்பிக்கை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் செய்து கொடுக்கப்படும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக மக்களுக்காக செய்யப்பட்ட அனைத்து நலத்திட்டங்களையும் இன்றைக்கு தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கான மடிகணினி, அதே போன்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச மானிய கூட்டல் இவை அனைத்துமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்ற கோரிக்கையை இன்றைக்கு 185வது சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு 5 கோரிக்கைகள் 5 வாக்குறுதிகள் 10 வாக்குறுதிகளை அதாவது 2 கட்டங்களாக தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார். இன்னும் பல தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடவிருக்கிறார். இந்த நிலையிலே அந்த பகுதியிலே குறிப்பாக சென்னை மாநகராட்சி மாதவரம் பகுதியிலே கன்னியம்மன் பேட்டை குளம் 2012 அம்மா திட்டத்தின் கீழ் முழுமையாக கட்டப்பட்டது. பாதுகாப்பு சுவர், நீர்நிலைகள் காக்கும் தொலைநோக்கு பணிகளாக அதிமுக ஆட்சியை செய்து கொடுக்கப்பட்டது. அதனை மக்கள் இன்றைக்கு நன்றியோடு உணர்ந்து பார்க்கிறார். 2012 கட்டப்பட்ட குடிநீர் தொட்டி மக்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு நிரந்தர நீர் தேவையான தீர்வை இன்றைக்கு செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது. கல்வியில் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி வலுப்படுத்தப்பட்டு நடுநிலைப்பள்ளி மணலி பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கல்வி தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இன்றைக்கு உயர்நிலை பள்ளிகளாக ஆரம்ப பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டது கழக அரசு. அதே போன்று மணலி பகுதியில முக்கிய உயிர்நாடியாக இருக்கக்கூடிய சிபிசிஎல் சாலை 2013 கழகத்தினுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற மிகப்பெரிய திட்டமாக அது விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று மணலி நியூ டவுன் பகுதியில புரட்சித் தலைவி அம்மா உணவகம் மக்களுக்கான தரமான ஒரு உணவகமாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது. கழக அரசு அன்றைக்கு ஏழை எளிய மக்கள் அந்த உணவை உண்ண வேண்டும், அவர்கள் வயிறார பசியாற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு செய்து கொடுக்கப்பட்டது. ஆனால் திமுக அரசு இன்றைக்கு குறுகிய மனப்பான்மையோடு அந்த அம்மா உணவகத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்காமலும் உணவு தயாரிக்கக்கூடிய பாத்திரங்களை வழங்காமலும் அங்கே பணியாளர்கள் குறைப்பு செய்தும் மிகப்பெரிய அட்டூழியங்களை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் 2026 முடிவு கட்டப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதே போல 2013 கட்டப்பட்ட தடையன்குப்பம் பூங்கா, 2013 ஐயா கோவில் பேருந்து நிலையம் மக்களுடைய தினசரி பயணத்திற்கு மிகப்பெரிய தீர்வாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதே போல் 2014 கட்டப்பட்ட அம்பேத்கர் நகர் பாலம் மக்களுடைய பயணத்தை எளிமையாக்கி போக்குவரத்து நெரிசலை இன்றைக்கு குறைத்திருக்கிறது. 2014 புரட்சித் அம்மா அவருடைய ஆட்சியில மாத்தூர் நகர்ப்புற மருத்துவமனை என்பது ஏழை எளிய மக்களுக்கு, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏழை எளிய மக்கள் மருத்துவ பிரச்சனைக்கு, உடல்நல பிரச்சனைகளுக்கு நேரிலே சென்று தீர்வு காணுவதற்கு அது மிகப்பெரிய ஒரு சேவை மருத்துவமனையாக இயங்கி வருகிறது. மக்களுக்கு தரமான சிகிச்சை அளிப்பதிலேயே அங்கேயே கிடைத்த ஒரு மனித நேய சேவையாக அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மாத்தூர் கல்லறை தோட்டம் அங்கே இருப்பவர்கள் அடக்கம் செய்வதற்கு அது முக்கியமாக இருக்கிறது. அதே போல் 2014 புரட்சித் அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் 2.5 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட மாத்தூர் எம்எம்டிஏ பூங்கா, 2014 கட்டப்பட்ட மாத்தூர் தியான மேடை மக்களுடைய மன நிம்மதிக்காக, ஆரோக்கியத்திற்காக அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. 2016 கட்டப்பட்ட ராயல் பேலஸ் மாத்தூர் மக்களுடைய நிகழ்வுக்காக, பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக, பொது பயன்பாட்டிற்காக அது மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு ஏழை எளிய மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. 2016 கட்டப்பட்ட மாத்தூர் அம்மா உணவகம் மக்களுக்கு தரமான உணவு வழங்குவதில், அதே போல் 2014 கட்டப்பட்ட மாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காகவும்
அம்பேத்கர் எம்ஜிசி மெடிக்கல் சாலையிலே புரட்சி அம்மா சாலை என 2013 கட்டப்பட்டு மக்கள் நல வளர்ச்சிக்காக மிகப்பெரிய ஒரு சாலையாக அது அமைத்துக் கொடுக்கப்பட்ட தபால் பெட்டி கவுன்சிலர் அலுவலகம் புரட்சி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. 2014 தகால்பட்டி KR கார்டன் புரட்சி அம்மா காலத்தில் உருவாக்கப்பட்டது. அங்கேயும் பூங்கா உருவாக்கப்பட்டது. கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக தபால் பெட்டி, குடிநீர், அந்த பகுதியிலே குடிநீர், கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம் அனைத்துமே மக்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய திட்டமாக கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், அதே போன்று குழந்தைகளுடைய விளையாட்டு மைதானம், சிறுவர்களுக்கான விளையாட்டு மைதானம், இவையெல்லாம் இந்த குழந்தைகள் சென்று விளையாட அவருடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று அந்த பகுதி முழுவதுமாக தெருவிளக்கு அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் அமர்வதற்கு மிகப்பெரிய சாலையோர இருக்கைகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அலெக்ஸ் பூங்கா அமைத்துக் கொடுக்கப்பட்டது. சென்னை மெட்ரோ குடிநீர் வசதி வாரியத்தின் மூலமாக மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை கழக அரசு செய்து கொடுத்தது. அதே போன்று MCC என்று சொல்லக்கூடிய M2 காவல் நிலையம் அந்த மக்களுடைய பிரச்சனைக்காக, மக்களுடைய சேவைக்காக கழக ஆட்சியிலே தொடங்கப்பட்டது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுடைய நிர்வாக வசதிக்காக தட்டாங்குளம் சாலை, மாதவரம் சந்தை, இப்படி வணிக வளாகம் என மாதவரம் MMBT பேருந்து நிலையம் எட்டிய பரப்பளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக, மக்கள் முதலமைச்சராக இருந்த புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில உருவாக்கி கொடுக்கப்பட்டது. மாதவரம் பெரியார் பேருந்து நிறுத்தம், அதே போன்று ஆற்றை ரிங் ரோடு விளையாட்டு மைதானம் அனைத்துமே அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. மாதவரம் பகுதியில் தொடக்க பள்ளி ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. பம்மதகுளம் ஊராட்சியில தரைப்பாலம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று பம்மதகுளம் பகுதியிலே அரசு பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதே போன்று கொத்தூர் ஊராட்சியில நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அரசு பேருந்து அந்த கிராமத்திற்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கிராமத்திற்கு வந்து செல்வதற்கான வழிவகையை கழக அரசு செய்து கொடுத்தது. கொத்தூர் கிராமம் முதல் அரிக்கமேடு வரை சாலை அமைத்துக் கொடுக்கப்பட்டது. வெள்ளனூர் ஊராட்சியில அரிக்கமேடு பற்றி மேல்நிலை பள்ளியாக அந்த பகுதியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. திருமுல்லை வாயை வரை ஆரிக்கமேடு வரை சாலை விரிவாக்கம் செய்து கொடுக்கப்பட்டது. அதே போன்று கொல்லுமேடு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை தரம் உயர்த்தி படுக்கை வசதியுடன் மருத்துவமனையாக மாற்றி கொடுக்கப்பட்டது. அதே போன்று கொல்லுமேடு அரசு பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுக்கப்பட்டது. அதே போன்று மோதனை ஊராட்சி புதிய கண்மா நகர் மேம்பாலத்திற்கு நீர்த்தேக்க தொட்டி அமைத்துக் கொடுக்கப்பட்டது. ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து புதிய கண்மாய் நகருக்குள்ளே பள்ளிக்கூடங்கள் இந்த கண்மா நகர் என்கிற பகுதியில் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கல்வியிலே மிகப்பெரிய அளவிலே இந்த பகுதியிலே புரட்சி செய்து கொடுக்கப்பட்டது என்றால் அதை யாராலும் மறுக்கவோ, யாராலும் இல்லை என்று கூறவோ முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலே பள்ளி கல்வித்துறையில மிகப்பெரிய புரட்சியை செய்து கொடுத்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாக இருந்து கொண்டிருக்க. அதே போன்று நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய பள்ளத்தும்பூர் சாலை அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஆரம்ப பள்ளி தரம் உயர்த்தி கொடுக்கப்பட்டது. சாஸ்திரி நகருக்கு சாலை அமைத்துக் கொடுக்கப்பட்டது. கரிக்கமேடு சாலை அமைத்துக் கொடுக்கப்பட்டது. இப்படி பல்வேறு வசதிகளை கழகத்தினுடைய ஆட்சியில வாரி வழங்கி மக்களுக்கான சேவையை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தது. குறிப்பாக நாரிவாரி குப்பம் செங்குன்றம் பேருந்து நிலையம் எதிரே இருக்கக்கூடிய GNT சாலையில சிறிதளவு மழை பெய்தாலும் அதாவது மிகப்பெரிய அளவில் நீர் தேங்கி மக்களுக்கு ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தியிருந்தது. அதனை அன்றைக்கு அமைச்சராக இருந்த மூர்த்தி தலைமை நேரிலே ஆய்வு செய்து GNT சாலையை கழக அரசு மக்களுக்கு அந்த சாலை 2 அடி உயர்த்தி கொடுத்தது. தற்போது பகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு திறந்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு வருகிறார்கள். அந்த பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி பழனிசாமி உரையாற்றவிருக்கிறார்கள்.